ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சிவபெருமானுடைய எந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி நான் உங்களுக்கு வழங்கலை. மாறாக சிவபெருமானுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக, பண்டிகையாக, இனிப்பாக கொண்டாட போகும் மகா சிவராத்திரி அவருடைய பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த மகா சிவராத்திரி எந்த நாள் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் ஆன அந்த நாளை தான் மகா சிவராத்திரியை கொண்டாடப்படுவதாக ஒரு புராணம் சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் ஆதி குரு. சிவபெருமான் நமக்கு எல்லாத்துக்குமே ஆதி குரு. அவர் யோக மரபை நமக்கு தோற்றுவித்த முதல் நாள்னு நமக்கு சொல்கிறாங்க. சிவபெருமான அருளை கொண்டாட விடமாக இந்த நாளை வந்து எல்லா மக்களும் பண்டிகையாக, திருவிழையாக, இனிப்பை சாப்பிட்ற மாதிரி சிவபெருமானை கொண்டாடி அவருடைய அருளை வேண்டி பெறான்னு சொல்கிறாங்க. இந்த மகா சிவராத்திரி சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, திருவிளையாடல் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் என்று பல நூல்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகா சிவராத்திரி சிறப்பையும் வரலாற்றையும் சிவபெருமான் அற்புதங்களையும் நமக்கு வழங்கிட்டுருக்காங்க. இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை. சதுர்த்தி தான் வந்து சதுர்த்தி தின இரவு தான் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதால் நம்ம முக்தி பெறுறாங்க. இந்த விரத கடைபிடிச்சா முக்தி அருளுங்கிட்ட மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதனுடைய வரலாறு என்ன சொல்லுது, நம்ம இந்த சயின்ஸ் சொல்கிறாங்களே, இப்போது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமானுக்கு நம்ம தொடர்பு கொடுத்தது மனித மனம் வந்து ஒரு நிலைப்பண்ண தியானம் அவசியம் இல்லையா? மனித மனம் வந்து ஒரு நிலைப்பட தியானம் அவசியம். அப்படி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனதை அடக்கி சிவன் மீது வச்சு கட்டு போட்டு வச்சாலும் அவர் மனம் வந்து அப்படி இது பண்ணாக்கா, அமாவாசைக்கு முன்னே நல்லா பண்ணுற ஒரு 10 நாள் வந்து கட்டுப்பாடு 10-14 நாள் கட்டுப்பாடாக இருக்கிறாரு. அந்த அமாவாசைக்கு 15ஆம் நாள் இருக்கிறது இல்லையா, அமாவாசைக்கு முன்னாடி சந்திரனோட சிறுக்கூட்டு நம்ம புத்தியை மாற்றும். அப்படி மாற்றும் போது பட்சத்தில் பார்த்து நம்முடைய பழைய எண்ணங்கள், ஆசைகள், சரிங்களா, பழைய எண்ணம், ஆசைகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து போகும். இது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தினா தான் நம்ம வந்து சிவபெருமானை அடைய முடியும். அது விளக்குற தினம்தான் ஒருநிலைப்படுத்தினா எப்படி எல்லாத்தையும் என்னென்னா சிவபெருமான் நினைக்கணும், அவரை பற்றி தொழணும். அப்படி தான் நம்ம மனது ஒருநிலைப்படும். அந்த நாளை குறிக்கிறது அந்த மகா சிவராத்திரி நம்ம சொல்லப்படுது. இதை இன்னொரு விதமாக சொல்ல நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிற வழக்கமாக வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை வடிவத்திலேருந்து லிங்கம் நமக்கு காட்சியளிக்குது. முட்டை வடிவ கோலத்தை நமக்கு லிங்கம் காட்சியளிக்குது. அந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. ஒரு புள்ளி வச்சு இங்கே தான் வந்து இங்கே முடியல. இந்த முட்டை வந்து போட்டினாக்கா அது ரவுண்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி தான் எம்பெருமான் சிவபெருமான் ஆதியும் இல்லை, அங்கமும் இல்லை, முடிவும் இல்லை, முதலும் இல்லாதவர் தான் இறைவன் நமக்கு காட்சியளிக்கிறாரு. ஆனால் மனிதராக உயிராக பிறக்கப்பட்ட நமக்கு அப்படியா இல்லை. நமக்கு வந்து முதலும் உண்டு, முடிவும் உண்டு. நான் என்னைக்கு பிறக்கிறது பிறப்பு ஒரு நாள் உண்டு, எல்லாருக்கும் மரணம் என்ற ஒரு தேதி உண்டு. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவி எடுக்கிறதும், அடுத்தடுத்த பிறவி இல்லாமல் முக்தி பெறுறதும் நமக்கு எல்லாம் இருக்குது. அதனால் இந்த வருடத்தோட மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவபெருமான் நினச்சி அவரை வந்து நம்முடைய மனதை எல்லாம் கட்டுப்படுத்தி, ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு விரதத்தை இருந்து சிவபெருமானை அன்றைய தினம் முழுவதும் நினைத்து தவம் செய்து பூஜை செய்து அவரை வழிபட்டால் சக்தி பெறலாம், ஞானம் பெறலாம், யுக்தி பெறலாம், வெற்றி பெறலாம். அதனால் சிவபெருமானை தொழுங்க, மகா சிவராத்திரி கொண்டாடி சிவபெருமானை நினச்சி வழிபடுங்க, இறைவனர்கள் பெறுங்க, ஈசனர்கள் பெறுங்க, இன்புற்று வாழுங்க, எல்லாம் வல்ல இறையருள் பெறுக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.